ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ரெசிபி தான், நிலக்கடலை சட்னி. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி நிலக்கடலையை நம்ம வறுத்து நெரிச்சதுக்கப்புறம் அந்த உமியை மட்டும் எடுக்கிறதுக்கு முரத்தில் போட்டு புடைப்போம் இல்லையா? புடைச்சா அதை மறுபடியும் கூட்டி அள்ளணும். அது நமக்கு 2 வேலை. அதை குறைக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. இப்படி நெரிச்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் பலகாரம் சுடுறதுக்குலாம் இந்த கரண்டி வீட்டில் வச்சுருப்போம். இதில் போட்டு இப்படி நீங்கள் சிம்பிளாக சலிச்சிங்கன்னா போதும், க்ளீனாக கடலை தனியாக உமி தனியாக கிடச்சிரும். நீங்கள் அப்படியே அந்த உமியை டஸ்ட்பினில் கொட்டிடலாம். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு. சரி வாங்க, இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம். நிலக்கடலை இந்த மாதிரி வறுத்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சீரகம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பில் இதெல்லாம் போட்டு லேசாக வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி அதையும் போட்டு அந்த சூட்லேயே வறுத்துருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி. இதுக்கு நான் தாளிப்பு எதுவும் போடலை. நீங்கள் வேணும்னா தாளிப்பு போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.